ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம். உறவுகளே வணக்கம். இன்று நாம் சாலிகிராமம் கல் ஓர் ஆன்மீக தகவல். 1-2 சாலிகிராமம் கல் பார்த்தாவே புண்ணியம். இங்கே ஏகப்பட்ட சாலிகிராமம் கல் பார்த்து பல மடங்கு புண்ணியம் உண்டாகட்டும். இதுக்கு பார்க்குறவங்கெல்லாம் பல மடங்கு புண்ணியம் உண்டாகும். உண்மையான ஒரிஜினல் சாலிகிராமம் கல் எப்படி பார்க்கறதுன்னா, பால் இல்லைன்னா அரிசியில் இந்த சாலிகிராமம் கல்லை போட்டு கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் கழித்து பார்த்தா நம்ம என்ன எடையில் வச்சோமோ அந்த எடையை விட அந்த கல் அதிகமாக இருக்கும். அப்போது இது ஒரிஜினல் பார்த்துக்கலாம், உண்மையான சாலிகிராம கல் என்று நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். மகாவிஷ்ணுவின் அம்சமாக இக்கல் அறியப்படுவதால் இக்கல் உலகிலேயே நேபாள நாட்டில் கண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கிறது. உலகத்தில் வேறு எங்கேயும் இந்த கல் கிடைக்காது. 64 வகையான சாலிகிராம கற்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவையாவன சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகிய குறியீடுகள் உள்ள கற்கள் கேசவம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கேசவம், மாதவம், நாராயணம், கோவிந்தம், விஷ்ணு, மதுசூதனம், திரிவிக்ரமம், வாமனம், ஸ்ரீதரம், ரிஷிகேஷம், பத்மநாபம், தாமோதரம், சங்கர்ஷணம், பிரத்யூஷணம், நரசிம்மம், ஜனார்த்தனம், ஹரி, கிருஷ்ணம், சந்தான கோபாலன், லட்சுமி நாராயணன், வராக மூர்த்தி, மத்திய மூர்த்தி, கூர்மம், சுதர்சனம், ஹாரண்ய கர்ப்பம் என்று 64 வகையான சாலிகிராம மூர்த்திகள் இருப்பதாக பண்டைய நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கிற சாலிகிராம கற்களினுடைய அம்சம் நாம் வணங்கினா மோட்சம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது. சக்கர வடிவில் கருப்பு வண்ணத்தில் உள்ள சாலிகிராம கற்கள் வணங்கினா ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது. இடப்புறமாக பச்சை நிறத்தில் உள்ள கற்கள் சகல பாவங்களையும் போக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. வட்ட வடிவில் இருக்கும் சாலிகிராம கற்கள் வீட்டில் வைத்து வழிபட்டால் செல்வம் கூடும். இது வழிபடும் முறை நம்ம கல் மேலே தண்ணி தெளிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நாம் ஒரு மனையில் வச்சு நாம் சாதாரணமாக நம்ம சிலைக்கு பூஜை பண்ணுற மாதிரியே பூ வச்சு பூஜை செய்யலாம். சாதாரணமாகவே நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம பூஜை செய்வோமோ அப்படியே செய்யலாம். சக்கர அமைப்பு, பாம்பு தலை போன்ற அடையாளங்கள் உள்ள கற்கள் பல்வேறு நிறங்களில் இருந்தால் அது லக்ஷ்மி காந்தம் என்று கூறப்படுகிறது. இந்த கற்களை வணங்குவதற்கு வேண்டிய வரமும் செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நீல நிறமாக உள்ள கற்கள் கிருஷ்ண அம்சமாக கருதப்படுகிறது. இதை வணங்குவதற்கு செல்வம், சுகம் கூடும் என்று கூறப்படுகிறது. பச்சை நிறத்தில் இருக்கும் சாலிகிராமமானது ஸ்ரீ நாராயண அம்சத்துடன் இருப்பதால் வழிபடுவதற்கு பலத்தையும் தைரியத்தையும் வழங்கக்கூடியது என்று கூறப்படுகிறது. வெண்மையான கற்கள் வாசுதேவ அம்சம் கொண்டதாக கருதப்படுவதால் இது ஞானம், பக்தி, மோட்சம் ஆகியவை கிடைப்பதாக நம்பப்படுகிறது. கருப்பு நிறத்தில் உள்ளவை விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் பெயர், புகழ், பெருமை ஆகியவை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போது இந்த சாலிகிராம வரலாறு பற்றி
செய்தி என்ன கூறுதுன்னு பார்ப்போம். கண்டகி என்ற புண்ணிய நதியில் நீராடி முக்திநாதன் எனப்படும் சாலிகிராம மூர்த்தியை பக்தியுடன் வழிபடுபவர்கள் பூமியில் சுகமாக வாழ்ந்த பின்னர் வைகுண்டத்திற்கு செல்வார்கள் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. சாலிகிராமம் உள்ள வீடு வைகுண்டத்திற்கு சமம் என்று பத்ம புராணம் கூறுகிறது. சாலிகிராமம் அபிஷேக தீர்த்தம் கங்கா தீர்த்தத்தை விட உயர்ந்தது என்று சாலிகிராம தத்துவ முக்திவாளி எனும் நூல் கூறுகிறது. ஸ்ரீதேரி பகவதம் எனும் நூலில் சாலிகிராம வழிபாடு மகிமையை பற்றி பல பெருமைகளை கூறியுள்ளது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் நமோ நாராயணா.